ஆண்டவர் பெரியவர், அவருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம். அவரை தேடுகிறவர்களை ஒரு நாளும் அவர் கைவிடுகிறவரே அல்ல. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடுவதே இல்லை. ஒவ்வொரு நாளும் அந்த 1வது நாளிலிருந்து அப்படியே நெருங்க 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 சத்துருவால கண்டிப்பாக இருக்கவே முடியாது. நம்மை ஆளுகை செய்கிற சத்துரு, நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்கிற சத்துரு, நம்முடைய எதிர்காலங்களை ஆளுகை செய்கிற சத்துரு ஆண்டவருடைய பிரசன்னத்தை அழைக்க அழைக்க ஜோமண்ண அவனுடைய சக்திகளெல்லாம் அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இந்த 100 நாட்களும் அப்படிதான் அப்படியே இடம் கொடுக்கணும். வெறும் இந்த 2 மணி நேரத்தோடு அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த 2 மணி நேரத்தில் அந்த ஆராதனையோடு அப்படியே இல்லை, அப்படியே நம்ம அது என்னமோ கேட்டோம் அப்படின்னு இல்லாமல் இந்த 100 டேஸும் ஒரு பெரிய கனெக்ஷன் நமக்கும் ஆண்டவருக்கும் உண்டாகணும். ஸோ அதனால் ஒரு பெரிய தீர்மானத்தோட பெரிய ஒரு பொருத்தனையோட நம்ம முன்னாடி செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு ஆண்டவர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மளை நம்ம தாழ்த்திட்டே இருக்கணும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டாதான் அவர் நம்ம என்ன செய்யணுன்றதை சொல்லுவார். வாக்குத்தத்தம் பிரசங்கம் பண்ணும்போது நம்ம விசுவாசிக்கிறோம், அது நல்லது. அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்தரிக்கிறதுக்காக ஆசைப்படுறோம், இதெல்லாம் நல்லது தான். ஆண்டவர் உண்மையிலே நமக்கு செய்வார். நமக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு? இந்த 100 டேஸ் அட்டன் பண்றவங்களுக்கு செய்யாம ஆண்டவர் யாருக்கு செய்ய போறாரு? கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு செய்வார். அதை நம்முடைய கண்கள் முதல்ல காணும். அதற்கு பிறகு நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு கண்கள் காணும். நீங்க எவ்வளவேனும் சந்தேகப்பட வேண்டாம், நீங்க எவ்வளவேனும் மனசை விட்டுற வேண்டாம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு செய்ய போறாரு. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆசீர்வாதம் ப்ராப்பரா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, அவங்க சேஞ்ச் ஆகாம நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம மாறினாலே போதுமானது. நம்ம மாறினாலே போதுமானது. அந்த பிரச்சனை சில நேரங்களில் அது பிரச்சனையாகவே இருக்காது. நம்ம மாறினோம் அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனையே கிடையாது. நம்ம மாறாமல் இருக்கிற பட்சத்தில் அது நமக்கு ரொம்ப பிரச்சனையாக தான் தெரியும். அதனால சில இடங்களில் ஆண்டவர் இந்த குத்திர முள் நெரிஞ்சல் இப்படிப்பட்டதை வைப்பார். அந்த இடத்துல நம்ம அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை எப்படி நம்ம பார்த்துக்கணும், அதை எப்படி நம்ம கடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிட்டா போதும். அந்த ஞானம் ஆண்டவருடைய பிள்ளைக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக கடந்து போகலாம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம இந்த 100 நாட்களும் ஆண்டவரே நான் எந்த விதத்தில் மாறணும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். அப்போது நம்ம மாறும்போது நிச்சயமாக சொல்கிறேன், சில பிரச்சனைகள் ஆரம்பத்தில் பாருங்கள், ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போது நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் அதே பிரச்சனை ஒரு 10 டைம் ஒருத்தங்க சந்திச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அவங்களுக்கு ரொம்ப லகுவாக இருக்கிறது மாதிரி இருக்கும். அப்போது நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிலையும் நம்மை பழக்குவிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்தி வரும்போது சில காலங்கள் சில பிரச்சனைகளை ஆண்டவர் அவங்களுக்கு அனுமதிச்சார். அது அவங்க கூடயே தான் டிராவல் ஆயிடுச்சு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, அதற்கு தகுந்தது மாதிரியே இவர்களை கர்த்தர் ரொம்ப அழகாக கர்த்தர் மோல்டு பண்ணுறாரு. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சிறைச்சாலை என்கிற ஒரு அனுபவம் ஒரு டைம் இல்லை, பல டைம் சிறைச்சாலைய அனுபவம் வந்துச்சு. ஆனால் எந்த சிறைச்சாலையிலையும் அவர் வருத்தப்படலை. எந்த சிறைச்சாலையிலையும் தான் சிறைச்சாலையினுடைய வாழ்க்கை விடுதலை ஆகணும்னு ஜெபம் பண்ணலை. எந்த சிறைச்சாலையிலையும் சோகமாக இருக்கல. எல்லா சிறைச்சாலையில் நிருபங்களை எழுதினார், இல்லைன்னா சிறைச்சாலையில் ஆண்டவரை ஆராதிச்சார். எப்படி ஆராதிச்சார், எப்படி எழுதினார் அப்படின்னா, அந்த பிரச்சனை இருக்கிறதன் மத்தியில் அதை குறித்த ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவர் தந்து அவனை கர்த்தர் வெற்றியாய் நடத்தினார். ஒன்று நினைச்சுக்குங்க, சில பிரச்சனைகளை ஆண்டவர் அடியோட நம்மை விட்டு எடுத்து போடுவார்.
அது கன்ஃபார்ம், அது உண்மை. ஆனால் சில பிரச்சனைகளை கர்த்தர் நமக்கு அனுமதித்தாலும் அதை மேற்கொள்வதற்கு, அது நம்மளை சேதப்படுத்தாமல் இருப்பதற்கு ஞானத்தை கர்த்தர் தந்து நம்மை கிருபையாய் நடத்துகிற கர்த்தர். ஆமென். வேதம் சொல்லுகிறது, என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 விஷயம் நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் சொல்லுகிறார், அப்பொழுது ஆண்டவர் என்ன பார்த்து, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ இதுல 2 இருக்குது. ஒன்று, தேவனுடைய பிள்ளை இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் வேணும்னு ஜெபம் பண்றாரு. ஆனா ஆண்டவரிடத்திலிருந்து என்ன பதில் வருது அப்படின்னு சொன்னா, நீ அதை குறித்து கவலைப்படாத, இந்த பிரச்சனை உனக்கு இருக்கத்தான் செய்யும், ஆனாலும் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இப்போ ரொம்ப நாள் தாண்டினதற்கு பிறகு அந்த நிருபத்தில் எழுதும் போது யோபு, தேவனுடைய மனுஷனாகிய பவுல் என்ன எழுதுறார் அப்படின்னு சொன்னா, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு இது குட்டும் சாத்தானுடைய தூதன். அப்போ அவருடைய ஓட்டத்தை, அவருடைய ஊழியத்தை எதையுமே அது பாதிக்கல. சில காரியங்கள் நம்மை கர்த்தர் நமக்கு வச்சிருப்பாரு, சில சோதனையா ஆண்டவர் வச்சிருப்பாரு, சில முள்ள ஆண்டவர் வச்சிருப்பாரு. இந்த முள்ளு எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்மளை அழிக்கிறதுக்காகவோ, நம்மளை வேதனைப்படுத்துறதுக்காகவோ, நம்முடைய ஓட்டத்தை தடை பண்றதுக்காகவோ இல்லை, நம்மை பரிசுத்தமாய் நேர்த்தியாய் வைக்கிறதற்காக மட்டும்தான் கர்த்தர் இந்த முள்ளை அனுமதிப்பார். இந்த முள் நம்மை ஒன்றும் செய்யவே செய்யாது. ஹல்லேலூயா. அதனால இந்த 100 டேஸ்லையும் ஆண்டவருடைய பெரிய கரத்தை நம்ம பார்க்க போறோம். அவருடைய வல்லமை ரொம்ப பெருசுன்றத ஆண்டவர் நிரூபிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அப்படியே மேல உயர்த்தி, தேவனே உங்க வல்லமை பெருசுன்றத, உங்க மகிமை பெருசுன்றத, உங்க கரம் அனைத்தையும் செய்து முடிக்கும் என்கிறத கர்த்தர் எங்களுக்கு நிரூபிக்க போகிறதற்காய் நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீங்க ரூத்தின் புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ரூத் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கும் போது, மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவன் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அடுத்த வசனம், அவள் போய் வயல்வெளியிலே அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுனுடையதாயிருந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ரூத்துக்கு எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லை, எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லை. அப்படின்னா, நான் இன்ன வயலுக்கு போறேன், இன்னாரிடத்துல நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா அவர்களால் சொல்ல முடியல. நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறேன், இங்கே ஒருத்தர் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு எதுவுமே தெரியாம ஒரு பிளாங்கா, அப்படின்னா எந்த ஒரு யோசனையுமே இல்லாம, ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாம, வேதம் சொல்லுகிறது, திடீரென்று இப்ப 2 பேருக்கும் சாப்பிடணும், 2 பேருக்கும் பசிக்குது, 2 பேருக்கும் அந்த வருமானம் வரணும், திடீர்னு போய் தான் ஆகணும். அந்த ப்ரிப்பரேஷனே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனா வேதம் சொல்லுது, அந்த ப்ரிப்பரேஷனே பண்ண இல்லைன்னா, ஒரு ஆயத்தம் கூட இல்லைன்னா கூட, என்னுடைய ஆண்டவர் அந்த இடத்துல எதேர்ச்சியாய் அவர்கள் போன அந்த நிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து, அவர்கள் எதிர்பார்த்ததற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஆண்டவர் செய்தார். நான் நம்புறேன், கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நினைக்காத நேரத்தில், ப்ரிப்பரேஷனே உங்களுக்கு இல்லாத நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில்
எந்த தேவையாவது வந்திருக்கலாம், எந்த சூழ்நிலையாவது வந்திருக்கலாம், இது உங்க யோசனையில இல்லாததா இருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாத நேரத்தில் வந்த அந்த சோதனையை ஜெயிப்பதற்கு கர்த்தர் ரூத்துக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ணுவாரானால், இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எதிர்பாராத விதமாய் வந்த அந்த தேவை சந்திக்கப்படும், எதிர்பாராத விதமாய் வந்த அந்த வியாதி சரியாகும், எதிர்பார்த்து கொண்டிருக்காத நேரத்தில் வந்திருந்த அந்த சமாதான குறைவை ஆண்டவர் சரி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கைகளை மேல தட்டி, முழு பலத்தோடு மேல தட்டி, முழு பலத்தோட மேல தட்டி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாத நேரத்தில் கூட நமக்கு உதவி செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சில காரியத்தை நம்ம பிளான் பண்ணி இருக்கவே மாட்டோம். திடீர்னு ஒரு திருமண காரியம் நிச்சயமாகும், ஒரு நல்ல ஒரு வீடு வாங்குற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிச்சயம் ஒரு நமக்கு எதேர்ச்சியாக அப்படியே வரும் சில காரியங்கள். அப்போ நம்ம நினைப்போம், நம்ம இதை ப்ரிப்பரேஷனே பண்ணலையே, நம்ம இதை நினைக்கவே இல்லையே. நான் நம்புறேன், இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில இப்படி எதிர்பாராத ஒரு காரியம் வரும். ஆனா அந்த எதிர்பாராத காரியத்தை கர்த்தர் நேர்த்தியாய் முடிப்பதற்கு கர்த்தர் பலன் தருவார், கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நன்மை உங்களை தேடி வரும். இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள தேடி வரும். எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு பிசினஸ் வரும், எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவார். நம்புறவங்க அப்படியே கரங்களை மேல உயர்த்தி, இயேசுவே இந்த வார்த்தை எங்க தலையின் மேல நிறைவேற போகிறதற்காக நன்றி, இந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற போறதற்காக நன்றி. இப்போ நானும் கடந்து போகிற, நான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா, நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் நினைக்கல ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை நான் நினைக்கல. ஆனா ரூத்துக்கு உதவி செய்த அந்த தேவன் இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமா நீர் பேசி கொண்டிருக்கிறீர். எனக்கு நீர் செய்ய போகிறதற்காய் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே நன்றியப்பா, 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 நன்றி நன்றி. ஹல்லேலூயா. சிலதை ஆண்டவர் சில காரியத்தை ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஆயத்தப்படு, ஆயத்தமாகு, யோசி, கணக்கு பார், என்ன இருக்குன்னு செய் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா சில காரியத்தை குறித்த ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னன்னா, நம்முடைய கை மிஞ்சி, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி இருக்கிற எதையுமே எப்பவுமே நம்ம திட்டம் போடவோ இல்லை யோசிக்கவே கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். ஆனா அது நம்முடைய திராணிக்கு மிஞ்சி இருக்கும், நம்முடைய 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 சூழ்நிலைக்கு மிஞ்சி இருக்கும். நம்மளால அது பண்ண முடியாது. நம்மளால அதை பண்ண முடியாத போது அதை குறித்து நம்ம ரொம்ப யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய பேர் மன அழுத்தத்திற்குள்ளாக ஆளாகும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பவுமே மன அழுத்தத்திற்கு உங்க மனசை விட்டுறவே கூடாது, எப்பொழுதும் விடக்கூடாது. உங்களுடைய நம்முடைய மனசை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை தான். அதனால தான் ஆண்டவர் பல இடங்களிலே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ யோசிக்காத, நீ யோசிக்காத, நாளைய தினத்தை குறித்து யோசிக்காத, அடுத்த பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு யோசிக்காத, அந்த எதிரி வந்திருக்கிறானே என்ன பண்ணுவோம்னு யோசிக்காத, நீ அமர்ந்திரு, நீ அமர்ந்திரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதனால இந்த சத்தத்தை கேட்கிற யாருடைய மனசுலையாவது ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க இன்னைக்கு ஆண்டவரிடத்துல இந்த 6வது நாள் ஒரு ஹெல்ப் கேளுங்க. என்ன ஹெல்ப் கேளுங்கன்னா, ஆண்டவரே நான் முதல்ல இந்த காரியத்தை குறித்து ரொம்ப திங்க் பண்றத, ரொம்ப யோசிக்கிறத நான் நிறுத்தணும் ஆண்டவரே. அதற்காக நான் திட்டம் போடுறதெல்லாம் நான் நிறுத்தணும் ஆண்டவரே. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதெல்லாம் நிறுத்தணும் ஆண்டவரே. உங்களுடைய விஷனை யோசிங்க, நீங்க வளர்ச்சிக்குரியதை யோசிங்க,
நாளைக்கு எப்படி உயர்றது, எப்படி அடுத்த படிக்கு போகிறது, அடுத்த லெவல் என்ன பண்ணலாம், இதெல்லாம் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றது உங்க ஆவிக்குள்ள ஒரு பெரிய உற்சாகத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும். அது உங்களுக்கு ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணும். இப்போ இந்த ஊழியம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஊழியத்தை என்ன யோசிக்கலாம்னா, சரி ஓகே ஆண்டவருடைய வருகை தாமதிச்சுன்னா இந்த ஊழியத்தை நம்ம எப்படியெல்லாம் கொண்டு போகணும், ஆண்டவரே எப்படி நீர் என்ன நடத்த போகிறீர், இதெல்லாத்தையும் நான் யோசிக்கிறது தவறல்ல. அது ஒரு விஷனுக்கு சம்பந்தப்பட்டது. ஆனா அதே நேரத்தில் எதை யோசிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நடக்கிற சில பிரச்சனைகள், இன்னைக்கு பார்க்கிற சில சூழ்நிலைகளை பார்த்து ஐயோ இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இவரை கூப்பிடலாமா அவரை, இந்த மாதிரி நான் நினைச்சிட்டேன் அப்படின்னா நான் மனநோயாளி தான் மாற முடியுமே தவிர அற்புதத்தை பார்க்கவே முடியாது. ஆமென். என்னுடைய தரிசனத்திற்கு நேராக என் சிந்தையை வைக்கணும், என்னுடைய தரிசனத்திற்கு நேராக என்னுடைய கண்களை வைக்கணும். இப்போ இன்னைக்கு உங்க கண்களையும் உங்க சிந்தையையும் அந்த விஷனுக்கு நேராக மட்டும் வச்சுட்டு வேற எல்லாத்தையுமே மறந்துருங்க, வேற எல்லாத்தையுமே ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துருங்க. நான் நம்புறேன், நம்ம இருந்து செய்கிறதை காட்டிலும் பல மடங்கு அவர் இருந்து செய்வது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் பார்த்து கொள்ளுவேன், அவர் பார்த்து கொள்ளுவார். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா உங்க கையில நான் தர்றேன் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க கரத்துல நான் தரேன், என் பிள்ளைய உங்க கரத்துல நான் தரேன், எங்க மகளை உங்க கரத்துல நான் தரேன், இந்த கேஸை நான் உங்க கரத்துல தரேன், இந்த இடத்துல இந்த காரியத்தை சூழ்நிலைய உங்க கரத்துல நான் தரேன். ஆண்டவரே நான் ரிலீவ் ஆகணும், நான் அமைதி ஆகணும், நான் பயப்படக்கூடாது, நான் அந்த காரியத்தை யோசிக்க கூடாது. இப்போ அந்த கிருபை ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாகிய எனக்கு ஆண்டவரே உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர். ஹல்லேலூயா.